அரசியலுக்காக சில கொள்கைகளை அல்லது சில சில அறிக்கைகளை கொடுக்கிறது, கொள்கைகளை பேசுவது அப்படிங்கிறது வேற. ஆனா உண்மையில அது அது வந்து இந்த சமூகத்துல சாத்தியமா? அப்படி சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேட்கிற ஒரு கேள்வி வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுல மது விலக்கு. எது சொன்னாலும் இந்த மது அப்படிங்கிற விஷயத்தை தமிழகத்திலிருந்து முழுமையா ஒழிச்சு விட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறேன், நிச்சயமா நம்புறேன். இப்போ நாங்க பாட்டாளி மக்களுக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான். இல்லைன்னு அவன் சொல்றான், நீங்க எடுத்துருங்க, நாங்க குடிக்காம இருக்கிறோம், நாங்க இருக்கிறதுனால நாங்க குடிக்கிறோம் அப்படிங்கிறான். அதனால் வருகின்ற பொருளாதார மற்ற விஷயங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் சிந்தனைகள் நிறைய. நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு புத்தகம் வெளியிட்டோம். மாற்றுக் கொள்கை, மது ஒழிப்புக்கு, மது ஒழிச்சிட்ட பிறகு வருவாய்க்கு என்ன மாற்றுக் கொள்கைன்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கோம். அங்க இருந்து ஐயா, இன்றைய இளைஞர்கள் மத்தியில இடஒதுக்கீடு பற்றி தவறான ஒரு புரிதல் இருக்கு. உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது இந்த சமுதாயம் ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம் இல்லை, ஒரு ஜாதிக்கு சொந்தம் இல்லை. அதாவது எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும்.